இப்பதான் நமக்கு ஒரு வழியா புரியவே வருது. செல்வியோட பையன் தான் இனியாவை லவ் பண்றது. அது மட்டும் இல்லாம இதனாலதான் அவங்க இனியாவை நம்மள லவ் பண்ண தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இனியாவோ என்னதான் செல்வியோட பையன் தன்னோட வீட்டுல வேலை செய்யறவங்களோட பையனா இருந்தாலும் அவங்களோட குணமும் அவங்களோட நல்ல மனசும் பிடிச்சிருந்ததுனால அவங்க மேல உண்மையான காதலோட இருக்காங்க. அதனாலேயே அவங்க மேல ரொம்பவே அன்போட இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியுமே என்னதான் அவங்க கிட்ட வந்து பேசலனாலும் அவங்க அங்க இருக்கும் போதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் தனியா நிற்கும் போது கூட அவங்க கூட போய் நிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க தூரத்துல இருந்தே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ செல்வியோட பையனை தான் பையன் மாதிரி நினைக்கிறதுனால எப்பவும் போலயே அவங்க கிட்ட ரொம்பவே அன்போட பேசுறது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே அவங்கள கூடவே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனாலேயே செல்வியோட பையனுக்கு எங்க தான் இந்த குடும்பத்துக்கு இனியாவ காதலிக்கிறனால துரோகம் பண்ணிட்டு இருக்குமோன்ற குற்ற உணர்ச்சியிலேயுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் இனியா ரொம்பவே நம்பிக்கையோட தன்னோட அப்பா அம்மா கண்டிப்பா தன்னோட காதலை ஏத்துக்க தான் போறாங்க. ஏன்னா அவங்களும் லவ் பண்ணவங்க தான். முக்கியமா அப்பா எனக்கு என்ன நிலைமைனாலும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா கிட்ட லைட்டா நம்ம இதை பத்தி கேட்டு பார்க்கலாம். இவன் சொல்ல வேண்டாம், நம்ம யாரையோ ஒருத்தரை லவ் பண்றதா வச்சுக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்போம். அப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றத வச்சு நம்ம முதல்ல இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோபி கிட்ட போயிட்டு அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா ஈஸ்வரி அவங்கள கூப்பிட உடனே அவங்க கூடவே சேர்ந்து இனியாவும் போயிடறாங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பா முடியவும் செஞ்சிருது. அதனால இனியாவுக்கு சரியான நேரமே கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி அந்த நேரத்தை உருவாக்குற மாதிரி சரி பாக்கியா நீ பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இனியாவுக்கு வர படிப்புலாம் முடிய போகுது. அடுத்து அவளுக்கு ஒரு பையனை பார்த்து நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல, அதை பத்தி நீ என்ன யோசிச்சிருக்கன்னு கேட்க. ஆனா பாக்கியாவோ என்னத்தை இப்படி பேசுறீங்க, நான் இன்னும் இவளை சின்ன பொண்ணாதான் பாக்குறேன், இவளுக்கு கல்யாணமானா எனக்கே ஷாக்கா தான் இருக்குன்னு சொல்ல அதே மாதிரிதான் கோபியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இனியா இவ்வளோ சீக்கிரமா வளர்ந்தான்றதை என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியோ சரி உங்களுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும், ஆனா இந்த வீட்டுல பெரியவன்ற முறையில நான் தானே இதுக்கான ஏற்பாடு செய்யணும். அதனால நாளைக்கு நம்ம வீட்டு தரகரை வர சொல்லுங்க, நம்ம இனியாவோட கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஷாக்கான இனியாவும் என்ன பாட்டி என்ன ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிப்போம் பாத்துக்கங்க, எனக்கெல்லாம் இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல செட்டே ஆகாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்ட ஈஸ்வரியும் என்ன புரியாம பேசிட்டு இருக்க, காதலா கத்திரிக்காவா என்ன, சிச்சி தப்பா இருக்கே, நம்மளோட குடும்பத்துக்குலாம் இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட செல்வியோட பையனும் முகத்தை தொங்க போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த இனியாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏன் காதல் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்பா காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன கரெக்ட் தானே, அப்பாவுக்கு கண்டிப்பா காதல் கல்யாணம் பண்றதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டிவ்காக பார்க்க. ஆனா இதை பார்த்துட்டு கோபியோ எதுவுமே சப்போர்ட்டுக்கு பேசலன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் கடுப்பாகி இனியா கிட்ட இங்க பாரு இனியா, நீ அப்பாவும் மாதிரி பெரிய தப்பா பண்ணி தயவு செஞ்சு கஷ்டப்படாத, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியாது, காதல் கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்றத நீ பார்த்துட்டு தானே இருந்தேன்னு கேட்க. ஆனா இனியாவோ அப்பா உங்களோட கதை வேற, ஆனா நீங்க காதலிச்சது உண்மைதானே, நீங்க ஒருவேளை அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட ராதிகா கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் ரொம்பவே சந்தோஷமா தானே இருந்திருப்பீங்க, தாத்தாவும் பாட்டியும் தான் உங்களோட காதலை பிரிச்சுட்டாங்க, அதனால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு கேட்குறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே கோபி கொஞ்சம் மனசு கஷ்டத்தோட ஈஸ்வரியை திரும்பி பார்க்குறாங்க. ஆனா ஈஸ்வரியோ அடடா என்ன இவ இப்பதான் சரியா இருக்கிற கோபியோட மனசுல குட்டையை குழப்புற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியா இனிய கிட்ட இனியா வாய மூடு, என்ன பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க, இங்க பாரு நம்மளோட குடும்பத்துக்குலாம் காதெல்லாம் செட்டே ஆகாது, கண்டிப்பா நீ நல்லா இருக்கணும்னா நாங்க பாக்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க செல்வியோ என்ன பாப்பா அப்படி என்ன தப்பா சொல்லிச்சு, அவ விரும்புற பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வாழ்க்கை முழுக்க அவ சந்தோஷமா இருக்க முடியும், ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் மேல இனியா பாப்பா தான் இப்ப படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டால, அதுக்கப்புறமா எதுக்காக அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, கோபி சாரோட வாழ்க்கையில நீங்க முடிவெடுத்து இப்போ அவங்க வந்து நிக்கிற நிலமா போதாதான்னு சொல்லிட்டு அப்படியே வாய விட்டுற. அப்போ இந்த மாதிரி செல்வி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எழிலும் செலியனும் கொஞ்சம் ஷாக்கோட ஈஸ்வரியை பாக்குறாங்க. ஏன்னா ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்த சொன்ன உடனேயே கோவம் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் பாக்கியாவும் உடனடியா எல்லாரையுமே டெவட் பண்ற மாதிரி செல்வி கிட்ட என்ன செல்வி தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான வேலையை பாரு, கஸ்டமர்ஸ் இன்னைக்கு கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பிவிட பாக்குறாங்க. ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியும் என்ன பாக்கியா என்ன உன் ஃப்ரெண்டை எங்கிட்ட இருந்து காப்பாத்தலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா என்ன, ஆமா இவதான் இந்த வீட்டோட வேலைக்காரின்றதையும் மறந்து இவளுக்கு இந்த அளவுக்கு நீ இடம் கொடுத்து வச்சிருக்கிய, அதனாலதான் அவ இதுவும் பேசுவா இதுக்கு மேலேயும் பேசுவான்னு சொன்னது மட்டும் இல்லாம செல்வி கிட்ட இங்க பாரு, நீ என்னதான் பாக்கி கூட சகஜமா பழகினாலும் நீ இந்த வீட்டோட வேலைக்காரி, எங்களுக்கு கீழே வேலை செய்யற, அதனால நாங்க உன்னோட முதலாளின்றத நீ மறந்துடாத, ஏன்னா என்னால நினைச்சா நான் எப்ப
வேணாலும் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்க முடியும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி தங்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வியோ ஈஸ்வரி கிட்ட, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு குடும்பமா தானே உங்க எல்லாரு கூடயுமே பழகிட்டு இருக்கேன். இப்ப என்னடானா என்ன வேலைக்காரின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது எனக்கு நிஜமாவே ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க பாக்கியாவை பார்த்து அக்கா அப்படின்னு கூப்பிட, ஆனா ஈஸ்வரியோ யாருடி, யாரு உனக்கு அக்கா? நீ யாரு, அவ யாரு உனக்கு இன்னும் புரியலையா என்ன? உன் தகுதி என்னவோ அந்த இடத்துல நீ இருந்துக்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட தகுதியை வச்சு அவங்கள கேவலப்படுத்த, அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வியோ அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ செம்ம கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க இதுக்கு மேல செல்வியை ஏதாவது சொன்னீங்க, ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அவ என்னோட குடும்பம் தான், அவ என் தங்கச்சி மாதிரி. அதனால நீங்க அவகிட்ட இந்த அளவுக்கு மோசமா பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல அவ நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இல்லாத நேரத்திலயும், நான் கஷ்டமா இருந்த அத்தனை தருணத்திலயுமே எனக்கு உதவிகரமா இருந்து என் கூடவே இருந்து என்ன சரிப்படுத்தி இருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தைய நீங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதை என்னால இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட, வா செல்வி நம்ம இங்க இருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாம அழுதுகிட்டு இருக்க செல்வியை சமாதானப்படுத்துற விதமா, உனக்கு தான் என் அத்தையை பத்தி நல்லா தெரியும்ல, அவங்க கோவம் வந்தா எப்படினாலும் பேசுவாங்க, என்னனாலும் பேசுவாங்க, எதுவுமே யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா செல்வியும், இல்லக்கா எதுவும் யோசிக்க மாட்டாங்கலாம் இல்ல, மனசுல என்ன இருக்கோ அது தானக்கா வெளியே வரும். அவங்க மனசுக்குள்ள என்ன ஒரு கேவலமான வேலைக்காரியா தானக்கா யோசிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளோ நாளா நான் எவ்வளவு உரிமையை எல்லாரு கூடயும் பழகிட்டு இருந்தேன், இதையும் என் குடும்பம் தானக்கா நான் நினைச்சேன். ஆனா இப்ப பாரு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருத்தப்பட, ஆனா பாக்கியாவும் சரி சரி விடுடி, இதுக்கு மேல அவங்க அப்படி பேச மாட்டாங்க, அப்படி பேசினாங்க அவ்வளவுதான், நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. ஆனா செல்வியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான லேடின்றனால அவங்களோட கண்ணீரை தடிச்சு விட்டுட்டு, இங்க பாருக்கா நான் அழுகிறதுனால நான் ஒன்னும் உன் மாமியாருக்காக பயந்துட்டேன்னு மட்டும் நினைக்காத, மறுபடியும் என்கிட்ட இப்படி எல்லாம் உன் மாமியார் பேசட்டும், அப்புறம் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் இப்போ அமைதியா இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியா, அதானே பார்த்தேன், ஏன் செல்வியாவது இப்படி அழுகிறதாவது, நீ உன் புருஷனையே அந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கும் போது போய் என் மாமியார உன்னால சமாளிக்க முடியாத என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியும் சாரிடி, அவங்க அப்படி பேசுனது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, நீயும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே செல்வி கிட்ட மனசார மன்னிப்பு கேட்க, ஆனா செல்வியும் சரி சரி விடுக்கா மன்னிச்சிட்டேன், ஆனா உன் மாமியாருக்கு ஒரு நாள் இருக்கு, நான் பாரு எனக்கு தேவையான நேரத்துல உன் மாமியாரை நான் வச்சு செய்யாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போக, அப்ப செல்வி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரி கிட்ட வந்த பாக்கியாவும், இங்க பாருங்க நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியும், நான் பேசினதுல எந்த தப்பும் எனக்கு தெரியலன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே பாக்கியா இன்னுமே செம்ம கோபத்தோட, உங்களெல்லாம் என்ன படுறது எனக்கே தெரியல, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க, ஒரு பெரியவங்களா எப்படி நடந்துக்கணும்னு தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா உனக்கோ எனக்கோ ஏணி வச்சா கூட எட்டாது, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட காதல் விவகாரம் தெரிஞ்சா கூட உன்னோட பாட்டி என்னோட அம்மாவையும் மட்டும் இல்லாம என்னோட மொத்த குடும்பத்தையும் ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க, எனக்கு என்னமோ இது செட் ஆகாதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அங்கிருந்து போக, ஆனா இனியாவோ இந்த மாதிரி ஈஸ்வரி பேசினதுனால ஏற்கனவே செம்ம ஷாக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட லவ்வரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறதுனால செம்ம கடுப்பாகிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஈஸ்வரி எப்படி தன்னோட அப்பா கிட்ட இருந்து அவங்களோட காதலை பிரிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட காதலை பிரிச்சிருவாங்களோ, இவங்க நிஜமாவே ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்களே, நான் தான் இதை புரிஞ்சுக்காம பண்ணிட்டேனோ, எல்லாத்துக்கும் மேல நான் அப்பாவோட காதலை பிரிக்கணுன்றதுக்காக பாட்டி கூட சேர்ந்து எவ்வளோ விஷயத்த பண்ணிருக்கேன், எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன், ஒருவேளை அந்த தப்பு எல்லாமே என்னோட காதலுக்கும் வந்து விடிஞ்சிருமோ, அதே மாதிரி என்னோட அப்பாவோட காதலை எங்க பாட்டி பிரிச்ச மாதிரி என்னோட காதலையுமே பிரிச்சிருவாங்களோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நான் பாட்டியை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல, ஏன்னா அவங்கள பார்க்கும் போதுல எனக்கு வெறுப்பாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரிய மொத்தமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிய ஈஸ்வரியோட சுயரூபத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை ஈஸ்வரி மட்டும் தன்னோட காதலுக்கு எதிரியா இருந்தா இனியா என்ன பண்ணுவாங்க? அவங்க மூலயமா குடும்பத்துல அடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை தன்னோட காதலை தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எதிர்த்தா இனியா ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான முடிவை எடுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா தன்னோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன்னோட காதலை தியாகம் செய்வாங்களா? அவங்களோட மனநிலைமை என்னவா இருக்கும்ன்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.